சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு எப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு துரோகம் செய்ய மனம் வருகிறது என்று தெரியவில்லை. உன்னுடைய துணையை தான் சொல்கிறேன். உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என்று சொல்லி உனக்கு பின் இத்தனை துரோகங்களை செய்து கொண்டு இருப்பது உன்னுடைய துணைதான். உன்னுடைய துணையை நீ அளவுக்கு மீறி நம்புகிறாய். ஆனால் உன்னிடமே பேசிக்கொண்டு அவர்கள் கூட பிறந்தவர்களோடு பேசி நீ இங்கு என்னென்ன செய்கிறாயோ அது அனைத்துமே உன்னுடைய துணையால் தான் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறது. ஆரம்பத்திலிருந்து உன்னுடைய கணவனுடைய குடும்பத்தால் தான் உனக்கு பிரச்சனையே. சரிதானே நான் சொல்வது? நீ வாழ வேண்டும் என்று ஒரு வீட்டுக்குள் வந்தாய். ஆனால் வாழ விடாமல் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் நடுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாலத்தை போடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் விதி உன்னுடைய பக்கம் இருந்ததினால், நல்ல நேரம் உன்னுடைய பக்கம் இருந்ததினால் அவர்கள் தோற்று போனார்கள். நீ இந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் உன்னுடைய துணை உன் பக்கமே இல்லை. எல்லாமே அவர்கள் கூட பிறந்தவர்களுடைய பேச்சும் அம்மா அப்பா பேச்சும் தான் கேட்கிறார்கள். நீ எப்படி இருக்கிறாய்? யாருமே இல்லாமல். ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு பெண் யாரை நம்பி ஒரு வீட்டுக்கு வருகிறார்? கணவனை நம்பி. கணவன் ஒரு புது வாழ்க்கையை எடுத்து வைக்க போகிறான் என்ற பெண்ணை நம்பி. இருவருக்கும் இடையே யாரும் வரக்கூடாது. அது அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரிதான். ஆனால் அப்படி வரும் பொழுது நீங்கள் தான் சுதாரித்து கொள்ள வேண்டும். நீயும் குடும்பம் என்று தானே விட்டாய். இப்பொழுது பார்த்தாயா? உன்னிடம் கூட பேசாமல் அவர்களிடம் போய் பேசிக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்களோ என்ன சொல்கிறார்களோ அதையே வந்து வீட்டுக்குள் செய்து கொண்டு இருக்கிறார். உன்னிடம் ஒழுங்காக பேசுவது கூட கிடையாது. எது கேட்டாலும் முகத்தில் அடிப்பது போலத்தான் பேச்சு. முன்பெல்லாம் அடிக்க கை ஓங்காத மனிதன் இப்பொழுது அடிக்க கை ஓங்குவது. எல்லாவற்றுக்கும் காரணம் நீ விட்ட இடம். உன்னுடைய கணவனுடைய பக்கம் இருக்கும் பெண் ஒருவர் அவரை நல்லபடியாக இதை செய் அதை செய் என்று ஏற்றிவிட்டு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையாக ஆக்கலாம் என்று நினைக்கிறார். காரணம், உங்கள் இருவருக்கும் நடுவே ஒரு விரிசல் வந்துவிட்டது என்றால் நீ உன்னுடைய குடும்பத்தால் முன்னேற முடியாது. ஆனால் அவளுடைய குடும்பமானது முன்னேறிவிடும். உன்னுடைய வாழ்க்கை துணை சிறுவயதில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தார். ஆனால் நீ வந்ததற்கு பிறகு படிப்படியாக ஒவ்வொன்றாகவே குடும்பத்தை ஒவ்வொன்றாக சேர்க்க ஆரம்பித்தார். வீணாக போய்விடுவீர்கள் என்று நினைத்த இடத்தில் நீங்களும் வாழ்கிறீர்கள். இதை பார்க்கும் பொழுதுதான் அடுத்தவர்களுக்கு கண்ணை பறிக்கிறது. இவனெல்லாம் வாழ மாட்டான் என்று நினைத்தேன். ஆனால் இந்த பெண் வந்து வாழ வைத்து விட்டார். முதலில் இவருடைய பழக்க வழக்கத்தை முதலில் நிறுத்த வேண்டும் என்று தேவையே இல்லாமல் உங்கள் இருவருக்கும் நடுவே சண்டை வரும் அளவுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்று விடுகிறார்கள். இதை நம்புவதோ நம்பாமல் இருப்பதோ உன்னுடைய இஷ்டம். நான் யாருக்கும் துரோகம் செய்வோன் அல்ல. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது, உன்னுடைய துணை இவர்கள் பேச்சை கேட்கிறது என்று சொல்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் அந்த பெண்ணுக்கும் தண்டனை உண்டு. அந்த தண்டனையானது மீள முடியாத தண்டனையாக இருக்கும். எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நினைத்தார்களோ அதே போலவே அவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்க ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில் நிச்சயம் செய்தி வரும். பொறுமையாக இரு. எதுவாக இருந்தாலும் இன்றே நடக்க வேண்டும் என்று நினைக்காது. இன்று நடக்கவில்லை என்றால் என்ன, நாளை கூட நடக்கும். அதற்கு எந்த ஒரு பயமோ இல்லை நடக்காதோ என்று நினைக்க வேண்டாம். நம்புங்கள், நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொழுதும் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து இந்த சாய் செய்து கொண்டு இருக்கிறேன். எந்த ஒரு நிலையிலும்
நமக்காக யோசிக்க யாரும் இல்லை என்று நினைக்காது. புரிகிறதா? இப்பொழுது எப்படி வந்து இவள்தான் உனக்கு தொந்தரவு செய்கிறாள், இவள்தான் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாள் என்று சொன்னேனோ, அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றவும் எனக்கு தெரியும். நிறைய துரோகங்கள், நிறைய கவலைகள், மன வருத்தங்கள் அனைத்தையுமே நீ சந்தித்தாய். ஒரு விஷயம் கூட மாறவில்லை. எல்லா விஷயத்திலேயும் உனக்கு துரோகங்கள் நடந்திருக்கிறது. அனைத்திலும் இருந்து உன்னை காப்பேன், உன்னை மீட்டெடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்கும். உன்னுடைய துணையோ அவர்கள் பேச்சு கேட்டுத்தான் ஆடிக்கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் யார் என்று புரிந்து கொள்ளும் நேரமும் வந்துவிட்டது. கூடிய சீக்கிரமாக நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கோ அவர்களுடைய உறவுக்கு நடுவே மிகப்பெரிய ஒரு விரிசல் வரும். அது நாமாக எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை. தானாக அவர்கள் போட்டிருக்கும் இந்த முகக்கவசமானது வந்து அவர்களுடைய உண்மையான முகமும் தெரிய வரும். நீ எதா இருந்தாலும் நேரடியாக பேசுவாய். அதனாலேயே யாருக்கும் உன்னை பிடிப்பது இல்லை. இவள் என்ன இப்படி பேசுகிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ நேரடியாக பேசும் ஒரு குழந்தை. மனதில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டாய். எதுவாக இருந்தாலும் நேரடியாக இதுதான், இந்த விஷயம்தான் நடக்குது, இந்த விஷயம்தான் நடக்குது என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருப்பாய். அந்த மாதிரியான ஒரு திறமையான ஒரு பிள்ளைதான் நீ. கூடிய சீக்கிரத்தில் அற்புதத்தை நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லதாக நடத்தி வாழ வைக்கிறேன். பொறுமையோடு கையாளுங்கள். எதுவாக இருந்தால் இந்த விஷயம் என்று அல்ல, எல்லா விஷயத்திலேயும் பொறுமையாக இருந்து கையாளுங்கள். எதிர்பார்த்த காரியங்களும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் வரும். உன்னுடைய துணை உனக்கு துரோகம்தான் செய்கிறது. அவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டு உன்னிடம் வந்து சண்டை போடுவது, நீ சொல்லும் முடிவை எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் சொல்லும் முடிவோடு செய்வது, இதெல்லாம் துரோகம்தான். இதெல்லாம் வழியை தரக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இதெல்லாவற்றையும் நீ கடந்து வந்தால் ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கும். அமைதியும் சந்தோஷத்தையும் நிலையாக வைத்திருங்கள். எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான் அதனுடைய சந்தோஷம் தெரியும். நிச்சயமாக சந்தோஷம். இனி வரும் காலம் உனக்கு அற்புதமே நடக்கும். தைரியத்தோடு இருங்கள். தைரியமாக தெய்வங்கள் அனைத்தையும் வணங்குங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான நல்லது நடக்க வேண்டுமோ அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் அடுத்தடுத்த கட்டமாக நகர்ந்து சென்று உனக்கு வாழ்ந்திட இந்த சாய் இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.